சில குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. 12th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாரும் எக்ஸாம் எப்படி ரைட் பண்ணிங்கன்னு கீழே காமர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக எல்லாரும் நல்லா ரைட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக டஃப்பாக ஆவரேஜாக அதுவும் எனக்கு கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த வேலை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கிரேஸ் மார்க்ஸ் வர மாதிரி ஏதாச்சும் கொஷின்ஸ் வந்திருந்தால் எனக்கு கீழே கவுண்ட் மார்க்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். அது என்ன கொஷின் அப்படின்னு கரெக்டாக என்ன கொஷின் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி எனக்கு கவுண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? பிகாஸ் உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் தான் எக்ஸாம் ரைட் பண்ணீங்க, உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சில கொஷின்ஸ் பார்த்தப்ப இது நமக்கு அந்த மாதிரி இல்லைன்னு தோணியிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சரி டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த கொஷினும் எனக்கு கவுண்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன், ஓகேங்களா? அண்ட் என் சைட்லேயும் ஏதாச்சும் அப்டேட்ஸ் தெரிஞ்சால் நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்ப்பா, ஓகேங்களா? அண்ட் இந்த கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். புக்லேயே இல்லாமல் சிலபஸில் கவர் ஆகாமல் இல்லாட்டி கொஷின்ஸ் பிரிண்ட் பண்ணது மிஸ்டேக்ஸாக இருக்குது, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் வேல்யூஸ் அந்த மாதிரி மிஸ் ஆகுது, சம்திங் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? கொஷின் முழுசாக எண்ட் ஆகலை, புரியல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுதான்ப்பா கிரேஸ் மார்க் கொஷின்ஸ். அதுக்கு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்லேயே மார்க் அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த கொஷின் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸ் தெரியுதோ இல்லையோ எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணிட்டு வாங்க, ஓகேங்களா? எதுவுமே லீவ் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் மார்க்ஸ் வந்தால் கூட உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ எந்த கொஷினும் லீவ் பண்ணாமல் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டடாக சும்மா ஏதாச்சும் எழுதி வச்சுட்டு வாங்க, ஓகேங்களா? நீங்கள் ஃபெயில் ஆகிற மாதிரி கண்டிஷன்ஸில் இருந்தால் கூட அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் எதுவுமே எழுதலைன்னா அவங்களாலையும் எதுவுமே பண்ண முடியாது பாஸ் பண்ணுற அளவுக்கு, ஓகேவா? ஸோ 12th நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கான ஆன்சர் கீ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்கப்பா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்லையும் மறந்துடாமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஆன்சர் கீ, மாடல் கொஷின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமான பிடிஎஃப்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப்பில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறந்துடாமல் போய் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு பிடிஎஃபாகவே நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாமே உங்களுக்காக தான்ப்பா பண்ணுறோம். உங்களால் வீடியோ மட்டும் பார்த்து படிக்க முடியாது, டான்ஸு கீனாலுமே வீடியோ வச்சுமே உங்களால் செக் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் உங்களுக்கு பிடிஎஃபாக நாங்கள் அந்த குரூப்பில் மென்ஷன் பண்ணுறோம், சரி உங்களுக்கு அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ மற்றபடி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா இன்னும் 5 to 10 minutes அந்த குரூப்பில் அப்லோட் ஆயிரும்ப்பா. ஸோ இப்போயே போய் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணலாம், ஓகேவா? அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ அப்லோட் ஆகிருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு ஏன் இவ்வளோ டிலேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே கொஞ்சம் நான் லேட்டராக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களும் எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி பிடிஎஃப் சேஞ்ச் பண்ணி எனக்கு அனுப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால தான் நானும் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நானும் டக்குன்னு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ ஃபிசிக்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ் தான்ப்பா. ஸோ அதுக்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். அண்ட் இன்றைக்கும் நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. லாஸ்ட் எக்ஸாம் என்னென்னு அப்படியே அசால்ட்டாக இருந்துடாதீங்க, படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? பிகாஸ் நீங்கள் 12th உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? ஸோ கரெக்டாக படிச்சுக்கோங்கப்பா. ஆல் தி பெஸ்ட். அவ்வளோதான், எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சுது. அண்ட் தட்டா பாய் சில குட்டீஸ். உங்களுக்கான ஆன்சருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதில் அப்லோட் ஆகிடும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தட்டா பாய்.